நாம இன்னைக்கு பார்க்க போற எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவையும் அவனோட நண்பனான அந்த மார்க் விஷயம் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த ஃபோ இக்ஷு எதிரி நாட்டோட மிலிட்டரி கமாண்டரா, அப்படி இருக்கும்போது அவளை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்னு நண்பங்காரன் கேக்குறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவாருங்க. அது என்ன காரணம்? ஒருவேளை அவன் மேல நீ காதல்ல விழுந்துட்டியான்னு அவன் கேட்பான். சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வேற ஒரு காரணம் இருக்கு. சரி சரி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு, உன்கிட்ட குட் பை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன்னு நண்பனும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது குட் பை சொல்ல போறியா, எதுக்குன்னு கேட்டா, நம்ம ஹீரோவோட அப்பா மகாராஜா இருக்காரு இல்லையா, அவரு இந்த மார்க்யூஷியோட அப்பாவையும் இவனையும் வடக்கு பக்கத்தோட எல்லையை போய் பாதுகாக்க சொல்லி அனுப்பி வைக்க போறாராமா. அதனாலதான் நாங்க எல்லாரும் அங்க போறோம். போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து ஒரு குட் பை சொல்லலாம்னு வந்தேன்னு அவன் சொல்றான். சரி சரி, போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துட்டு போயிருன்னு சொல்லி ஒரு பொருளை நம்ம ஹீரோ அவன் கிட்ட கொடுப்பான். அத அவனோட அசிஸ்டன்டான லூக்கே தான் கையில வச்சிருக்கான். அது என்னன்னா, இந்த போர்ல எல்லாம் இரும்பால செய்யப்பட்ட சல்லடை மாதிரி ஒரு சட்டையை போடுவாங்க இல்லையா, அந்த சட்டை தான். இத நண்பன் தான் அவனோட அப்பா கிட்ட இருந்து திருடி நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருப்பா இவன் கேட்டான்றதுக்காக. அதை இப்போ வேண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் திருப்பி கொடுக்கறாரு. எதுக்காகடா? நீ கேட்டேன்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு என் அப்பங்காரங்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது இதை ஏன்டா திருப்பி கொடுக்கறேன்னு அவன் கேக்குறான். இத பாரு, கேட்டது என்னமோ உண்மைதான், ஆனா இப்ப தேவைப்படல, அதனால திருப்பி கொடுக்கறேன், வாங்கிட்டு போன்னு சொன்னா, இல்ல இல்ல, கொடுத்த பொருளையும் கொடுத்த வார்த்தையும் திரும்ப வாங்குற பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது, நான் இதை திரும்பி வாங்க மாட்டேன். இதுக்கு பதிலா வேணா எனக்கு எப்பவாது ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ பொருள் தேவைப்பட்டாலோ உன்கிட்ட கேட்பேன், அதை நீ மறுக்காம அப்ப பண்ணணும்னு ஒரு ப்ராமிஸையும் வாங்கிக்கிட்டு நண்பங்காரன் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்ததான் நமக்கு நம்ம ஹீரோயினையும் அந்த வைத்தியச்சி பொண்ணான லிங்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட கை ஒண்ணு உடஞ்சிருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு அவ செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பா. நாளுக்கு நாள் நீ நல்லபடியா குணமாயிட்டு தான் இருக்க, ஆனா உன் கை இன்னும் சரியாகல, அது சரியாகிறதுக்கு இன்னும் நாளாகும்னு சொல்றா. உன்ன மாதிரி ஒரு வில்லாளிக்கு கை இப்படி உடைஞ்சு போனது பெரிய துரதிருஷ்டம் தான், ஆனா என்ன பண்றது, நீ மறுபடியும் பழைய மாதிரி சண்டை போடுறதுக்கோ வில்லேந்திரதுக்கோ இன்னும் நாளாகும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நமக்கு அந்த 3 குட்டி பசங்களை காட்டுவாங்க. அவங்க நம்ம ஹீரோவோட மேன்ஷனுக்கு வெளியில ஏதோ ஒரு வித்தைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. அசையாம ரொம்ப நேரமா ஏதோ ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பக்கமா வர நம்ம ஹீரோவும் இத பாத்துட்டு, உங்க மாஸ்டரை நீங்க காப்பாத்தணும்னா அதுக்கு இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம என்னோட உதவி இருந்தா மட்டும்தான் உங்க மாஸ்டர் எல்லாம் காப்பாத்த முடியும்னு சொல்லுவான். அப்போ நடுவுல இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் மோசமா எடுத்தறிஞ்சு பேசுவா. ஆனா அவன் அந்த பெருசா தப்பா நினைக்கிறது இல்ல. தெரியாதவங்க கிட்ட இப்படி சிடுசிடுன்னு பேசுறது நல்ல பழக்கம் தான், ஆனாலும் என்ன, நான் உங்க மாஸ்டரோட ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண மட்டும் தான் வந்தேன், உதவி வேணும்னா பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். ஆனா அதுல இருந்த ஒரு பையன், நீங்க என்ன உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அது ஒரு ஆயுத கடங்கு. அங்க நிறைய வாளு கத்தின்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்தது அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுல ஒரு கத்தி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப நைஸ் நாப்ல நம்ம ஹீரோவை பத்தி இவன் விசாரிக்க ஆரம்பிப்பான் அந்த குட்டி பையன் கிட்ட. ஆமா, உங்களுக்கும் உங்க மாஸ்டருக்கும் எப்படி சம்பந்தம், உங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன்ற மாதிரி கேட்பான். நாங்க 3 பேரும் அனாத பசங்க, சின்ன வயசுல இருந்து எங்களோட மாஸ்டர் தான் எங்களை எடுத்து வளர்க்கறாங்கன்னு சொல்லுவான் அந்த குட்டி பையன். அப்பதான் அவன் விவரமா சொல்ல ஆரம்பிக்கிறான். எதிரி நாட்டோட படையில தான் இந்த குட்டி பசங்களோட அப்பா அம்மா எல்லாருமே போர் வீரர்களா இருந்திருப்பாங்க. அவங்களும் போர்ல பாவம் செத்து போயிட்டாங்க. சாகுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்டதான் பிள்ளைங்களை பாத்துக்க சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. அதனாலதான் இந்த 3 குட்டி பசங்களையும் இவளே எடுத்து வளர்த்திருக்கா. அத பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டதும் ஹீரோவுக்கு அவன் மேல கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். என்னது, இந்த ஃபோ இக்ஷு தான் படையில உயிரை விட்ட வீரர்களோட பிள்ளைங்க எல்லாம் எடுத்து வளர்த்தாளா, கேக்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே, ஆமா, என் மாஸ்டர் பத்தி நீங்க என்ன விஷயங்களை போட்டு வாங்குறீங்களான்னு அந்த குட்டி பையன் கேட்பான். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான்டா, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் உன்கிட்ட கேக்குறேன், மத்தபடி எதுவும் இல்லன்னு ஹீரோ சொல்லுவான். இந்த கத்தி பிடிச்சிருந்தா நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு கத்திய அந்த குட்டி பையனுக்கு கிஃப்டாவும் கொடுப்பான் நம்ம ஹீரோ. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்ததுமே. அது மட்டும் இல்ல, இனிமே உன் மாஸ்டர் மட்டும் கிடையாது, நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவன் கிட்ட கொஞ்சம் அன்பாவும் பேசி வைக்கிறான் ஹீரோ. எல்லாமே ஒரு சுயநலத்துக்காக தான் போல. அப்புறம் அந்த குட்டி பையன் அங்க இருந்து ஓடி போயிடுவான். லூக்கே சோகமா ஏதோ ஒரு செய்தியை கொண்டுட்டு வரான். என்னாச்சு, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்டா, பக்கத்து நாடான
எதிரி நாட்டுல இருந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்குன்னு சொல்றான். என்னது, அவங்க கிட்ட இருந்து மேரேஜ் ப்ரொபோசலா? யாருக்கு கல்யாணம், யாரோட கல்யாணம்னு கேக்குறான். ஏற்கனவே நம்ம வில்லனான பிரைம் மினிஸ்டர் பிளான் பண்ணபடி நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கும் எதிரி நாட்டு இளவரசருக்கும் தானே கல்யாணம் பண்ண போறதா ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாரு அந்த ஆளு. அதுதான் வந்திருக்கு போல. அதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டா போச்சு. உடனே வேகமா தகப்பனான அரசரை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். குதிரையிலையும் ஏறிடுவான் கோவத்தோட. யாருமே என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னு சொல்லிட்டு தான் போறான். கூட இருக்க இவனோட அசிஸ்டன்ட் 3 பேருக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. இப்ப அவன் போற கோவத்தை பார்த்தா அந்த அரசவையும் மொத்தமா எரிச்சிடுவான் போலேன்னு எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. அப்ப கூட இருக்க ஒருத்தர் சொல்லுவான், இத பாருங்க, நீங்க 2 பேரும் அந்த ஃபூயிக் ஷூவை பாத்துக்கோங்க, நான் உடனே போய் நம்மளோட ஃபெங்கு பெட்டாலியனை திரட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம லூக்கே தான், டே லூசு பயலே, நீ போய் இப்ப படைய திரட்டுறேன்னு வச்சுக்கோ, மகாராஜாவுக்கு எதிராக அவரோட பையன் புரட்சி பண்ணி படைய திரட்டிட்டாருன்னு நம்ம இளவரசருக்கு தான்டா பெரிய பிரச்சனையா போயிடும், சும்மா கடடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமா, யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு இளவரசர் சொல்லிட்டு தானே போனாரு, யாரும் எங்கேயும் போக கூடாதுன்னு எப்பவும் இளவரசரோட கட்டளை ஒருத்தன் வேதவாக்கா நினைச்சிட்டு இருப்பான்ல, அவன் இவங்க 2 பேத்தையுமே தடுத்துருவான். ஆமாமா, இந்த தடவை இவன் சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு லூக்கேவும் அவனை உள்ள இழுத்துட்டு போயிருவாங்க. இங்க கோபமா நம்ம ஹீரோ அரண்மனை நோக்கி போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா ஃபூயிக் ஷூ, அவ அந்த மேன்ஷனை விட்டு யதார்த்தமா வெளியில வருவா. அப்ப இந்த குட்டி பசங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு ஒரு ஒரு கத்திய பிரசன்ட் பண்ணிருப்பான் இல்லையா, எதுக்காக அவன் கிட்ட இருந்து அந்த கத்திய வாங்கினேன்னு அவன் கூட இருக்க பொண்ணு ஒருத்தி சண்டை போட்டுட்டு இருப்பா. அவன் யாரு என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் கொடுத்தத நீ வாங்கினேன்னு அவ ரொம்ப போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா அவனை. இவங்க சண்டை போடுறத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்து அதையெல்லாம் விலக்கி விடுவா. அப்ப பார்த்தா அந்த குட்டி பையனோட கையில ஏதோ ஒரு மச்ச மாதிரி ஒண்ணு இருக்கும். அத பார்த்தது இவளுக்கு ஏதேதோ பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அவன் கையவே இறுக்கமா பிடிச்சிருப்பா. அப்போதான் அவனோட அப்பா போர்ல இறந்து போகும்போது, என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க ஃபூயிக் ஷூ, எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கான், அவனை பாத்துக்கொண்டு சாகுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாரு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த குட்டி பையனை போய் பார்த்தது, அவனை தத்தெடுத்து வளர்த்ததுன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வரும். தலையெல்லாம் அவளுக்கு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பையன் கைய அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டே இருப்பா. மாஸ்டர் எனக்கு வலிக்குது வலிக்குது நம்ம கத்திட்டு இருப்பான். டக்குன்னு அந்த நினைவுகளோட தாக்கம் தாங்க முடியாம அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசவைக்கு கோமா நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தான் இல்லையா, அவன் போறதுக்கு முன்னாடியே எதிரி நாட்டுல இருந்து வந்த செய்தியை எல்லாருமே அரசவையில வாசிச்சிட்டு இருக்காங்க. 2 நாட்டுக்கு நடுவுல கடுமையான போர் நடந்து மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால நமக்கு நடுவுல அமைதியை நிலைநாட்டணுன்றதுக்காக நாம 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கலான்ற மாதிரி எதிரி நாடான ஷின்ஷு நாட்டோட அரசர் இங்க தூது அனுப்பியிருக்காருங்க. அதான் இங்க மேட்ரு. எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் மட்டும் முன்னாடி வந்து அவரோட ஒப்பீனியனை சொல்றாரு. அது என்னன்னா, எதிரி நாட்டோட இந்த சம்பந்தத்தை நம்ம ஏத்துக்க கூடாது, நம்மளோட அமைதிக்காக பொண்ணுங்களை நம்ம பயன்படுத்த கூடாது, இங்க இருக்க ஒரே ஒரு இளவரசி மகாராஜாவோட பொண்ணு மட்டும்தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த சம்பந்தம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, சோ இந்த சம்பந்தத்துக்கு நம்ம ஒத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. இது அவரோட கருத்து. அப்ப அங்க குசு குசுன்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிறாங்க. இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ உள்ள வருவான். அவரு உள்ள வர போறாருன்றத அங்க இருக்க ஒருத்தரும் அனௌன்ஸ் பண்றாரு. இவன் வேகமா வருவான் கோபத்தோட. வந்தவன் தகப்பனுக்கு ஒரு மரியாதைய போட்டுட்டு அமைதியா நின்னுட்டு இருப்பான். அப்ப இன்னொரு மினிஸ்டர் வந்து அவரோட ஒப்பீனியனை சொல்றாரு. அது என்னன்னா, 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்மளோட பிரின்சஸ பேசாம அந்த நாட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லுவாரு. இது நல்ல ஐடியாவா இருக்கு, மகாராஜா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் அதை ஆமோதிச்சு தலை வணங்கவும் செய்வாங்க அவரோட கருத்தை. இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும் அதையெல்லாம் கேட்கும் போது. அவங்க எல்லாம் அப்படியே மண்டி போட்டு மகாராஜா ஓகே சொல்லுங்கன்ற மாதிரி குனிஞ்சிருப்பாங்க. இவன் வேகமா அந்த மினிஸ்டர் நோக்கி போவான். அவரு மண்டி போட்டிருந்தவர் இவனை பார்த்ததும் பயந்துருவாரு. என்னையா சொன்ன போன்ற மாதிரி கேட்டுடுவான். உடனே மகாராஜா கத்த ஆரம்பிச்சிருவாரு பையனை போட்டு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அரசவையில இந்த மாதிரி நடந்துப்ப, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்துக்கு லாயலானவங்க, அவங்க கிட்ட எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க, உன்னோட கருத்து என்னவோ அதை சொல்லுன்னு சொல்லி பையனை தான் திட்டுவாரு. எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது, என்னோட காயம் ஆறி போயிடுச்சு, என்னோட படையும் தயாரா இருக்கு, மறுபடியும் போர் செய்ய நான் தயார், ஆனா சம்பந்தத்துக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். இப்படி ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம மகாராஜா கோவப்பட்டாரு இல்லையா, அப்புறம் பிரைம் மினிஸ்டரும் அவரோட கருத்தை சொல்றேன்னு வருவாரு.
சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா, நம்ம இளவரசர் சொல்றது வாஸ்தவம் தான், இந்த சம்பந்தத்தை நம்ம ஒத்துக்க கூடாது, இது தற்காலிக ஒரு அமைதியை தான் கொடுக்குமாமா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அந்த ஆள ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா, 2 நாட்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு 3 நகரம் இருக்காமா. அப்புறம் ஒரு ஷெங்கன் பாஸ்னு ஒரு வழித்தடமும் இருக்காம். அதை எல்லாத்தையுமே நம்ம எதிரி நாட்டுக்கு கொடுத்துருவோம். அப்பனா கொஞ்ச நாளைக்கு போர் இல்லாம இருக்கும், நமக்கும் எந்த கஷ்டமும் இருக்கான்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. இத கேட்டது நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கடுப்பா இருக்கும். ஏன்னா அந்த 3 சிட்டி, அந்த வழித்தடம் எல்லாத்தையுமே இவன் தான் சண்டை போட்டு பிடிச்சிருப்பான். அவன் அப்படியே பிரைம் மினிஸ்டர் பார்த்து முறைப்பான் பாருங்க. எனக்கு புரியுது இளவரசரே, நீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்த சந்தி தான் அந்த நகரத்தை எல்லாம் வளைச்சு போட்டீங்க. ஆனா இப்ப என்ன பண்றது, அமைதியை நிலைநாட்டணும்னா இதுதான் வழின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. இவனுக்கு அப்படியே ரொம்ப கடுப்பா இருக்கும். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லவும் மகாராஜாவும் ரொம்ப டென்ஷன் ஆகி, எல்லாரும் அமைதியா இருங்க, நான் இத பத்தி யோசிச்சு பாக்குறேன். நாட்டை காப்பாத்துறது ஆண்களோட வேலை மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. இத பத்தி பிரின்சஸ் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். அவங்களோட ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறமா இத பத்தி முடிவெடுக்கலான்ற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவனுக்கு இத கேட்டதும் இன்னும் கடுப்பா இருக்கும். ஏடா இவங்க அங்க சுத்தி இங்க சுத்தி என் தங்கச்சி வாழ்க்கையவே கெடுத்துருவாங்க போலேன்னு அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த கடுப்போடையே அரண்மனையில இருக்க தங்கச்சிய பாக்குறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். தங்கச்சி மகாராஜா மகாராணி கூட பேலஸ்குள்ள தான் தங்கி இருக்கா. இவன் பேலஸ்க்கு வெளியில தனியா ஒரு மேன்ஷன் மாதிரி இவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கதான் இவன் பட கூட தங்கி இருப்பான். இவன் எப்பயாவதுதான் இந்த அரண்மனைக்கு வர்றதுண்டு. அதுவும் இப்ப தங்கச்சிக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது சொல்லிருப்பா இல்லையா, என்னோட வாழ்க்கைய நான் ஒரு நாளாவது எனக்காக வாழணும்னு. அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும்னு மனசுக்குள்ள அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்ப தங்கச்சி வேகமா ஓடி வருவா. ஏய் என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமா ஓடி வர, மூச்சு வாங்குது பாரு, பொறுமையா வா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு அண்ணங்காரன் சொல்லுவான். என்னன்னு அவளும் கேப்பா. மத்தவங்க சொல்லி உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானே உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன், வேற ஒண்ணு கிடையாது. நம்மளோட எதிரி நாடான ஷிங்ஷூல இருந்து உனக்காக சம்மந்தம் பேசி வந்திருக்காங்க, அந்த நாட்டோட இளவரசனுக்குன்னு சொல்லுவான். அத கேட்டதும் அவ ஏதோ ஷாக் ஆகுறா. அவ முகத்துல பயம் பதட்டோன்னு எதுவும் தெரியல, ஆனா வித்தியாசமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அது அவளுக்கு என்ன பிளாஷ்பேக் இருக்கோ தெரியல. அவ ஏதோ சொல்ல வருவா அண்ணங்காரங்கிட்ட. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு உன்னோட என்னன்னு நல்லா தெரியும், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், நீ கவலைப்படாத. யாரும் உன் வாழ்க்கைய கெடுக்கிறத நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் எதிர்த்து உன் வாழ்க்கைக்காக நான் போராடுறேமா. நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. யாரும் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது. யாரு உன்கிட்ட என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காத. அண்ணன் நான் இருக்கேன், எதிரி நாட்டுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அவ நோன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரா, ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து மகாராஜாவும் பாப்பாரு. அப்ப அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு எப்பவுமே. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இளவரசருக்கு குடும்பம்னு இருக்கிறது தங்கச்சி மட்டும்தான், தங்கச்சி தான் உசுரு. அப்படி இருக்கும்போது தங்கச்சியும் எதிரி நாட்டுல கட்டி கொடுக்கணும்லாம் யோசிக்காதீங்க மகாராஜன் சொல்றாரு. ஏயா அப்ப அந்த குடும்பத்துல நான் இல்ல, நான் அப்பங்காரன் தானேன்னு அவர் கேட்பாரு. மன்னிச்சிருங்க மகாராஜா, நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா உங்க மகனோட மனசுல நீங்க குடும்பம்னு இல்லையே, என்ன பண்றது, உங்க மேலதான் அவருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கே, இன்னும் மேலும் மேலும் வெறுப்ப வளர்த்துக்காதீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதையும் அப்பா பொறுமையா தான் கேக்குறாரு. அவர் என்ன முடிவெடுக்க போறாரு தெரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மயங்க விழுந்தா இல்லையா, அவளை கூட்டிட்டு வந்து இந்த லிங்க வைத்தியம் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இப்ப அவ கண்ணு முழிச்சிட்டா. கண்ணு முழிச்சதுமே அந்த பசங்க யாருன்ற அந்த நினைவெல்லாம் அவளுக்கு வந்துருச்சு. முழு ஞாபகம் வந்ததா இல்லையான்னு நமக்கு காட்டல, ஆனா அந்த பசங்களை பத்தின ஞாபகம் வந்துருச்சு. அப்பதான் அவ வேக வேகமா லிங்கு கிட்ட சொல்லுவா, இத பாரு, அந்த பசங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலன்னு தான் அவகிட்ட சொல்றா. அதனால அவங்க இங்க இருக்கிறது அவங்க உயிருக்கே ஆபத்து. உனக்கே நல்லா தெரியும் இந்த ஃபெங்க பத்தி, அவன் மோசமான பய. அப்படி இருக்கும்போது நானே எதிரி நாட்டோட அரண்மனை வந்து தங்கி இருக்கேன், எனக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. இந்த சின்ன பசங்க உயிருக்கும் ஆபத்து வர வேண்டாம், எப்படியாவது உடனே நீ இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுன்னு கேப்பா. அவளுக்கு ஒண்ணும் புரியல, எங்க கூட்டிட்டு போறது, ஒருவேளை உன்னோட நாட்டுக்கே கூட்டிட்டு போய் விட்டுறவான்னு அவ கேக்குறா. வேண்டாம் வேண்டாம், அதுக்கு பதிலா நீ உன்னோட ஷெங்கன் விழாலே அவங்கள பாதுகாப்பா பாத்துப்பியான்னு கேப்பா. சரி சரி, நான் அவங்கள என்னோட இடத்துல பாதுகாப்பா பாத்துக்கிறேன், ஆனா அவங்க 3 பேரும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்களே, என் பேச்செல்லாம் மதிக்கவே மாட்டாங்களே, என் கூட வருவாங்களான்னு கேப்பா. வேற வழி இல்ல, எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணலிங், அவங்க 3 பேரையும் காப்பாத்தணும், அவங்கள யாராவது பணயமா வச்சு
என்ன நாளை பின்னைக்கு மிரட்டக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன்னு இவ கெஞ்சி கேட்கவும் இவளும் சரின்னு சொல்லிடுறா. ஆனா லிங்குக்கு வந்து நம்ம ஹீரோயின் கூட தங்கி இருக்கணும்னு ஆசை. நான் வேணா உன் கூடவே இருக்கவான்னு லிங்கு கேப்பா. இல்ல வேண்டாம், அந்த 3 பசங்களை சேஃபா பாத்துக்கோண்டா நம்ம ஹீரோயினும் சொல்லி அனுப்புறா. அதனால லிங்கும் அந்த 3 பசங்களையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு உங்க மாஸ்டரை விட்டு போறோம்னு சொல்ல மாட்டா. அவளுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதுக்காக ஒரு மூலிகைய வாங்கணும், அதனால கூட வாங்கன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போறா. அதனாலதான் அந்த 3 பசங்களும் ஏறி வண்டியில உட்கார்ந்து இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவங்களை அனுப்பி விட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுவா. அந்த பசங்களையும் நினைச்சு பாத்துட்டு இருப்பா. அவங்க இந்த அரண்மனைக்கு வந்ததுல இருந்து தூக்கத்துல கூட மாஸ்டர் எங்களை அனாதையா விட்டுறாதீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு அழுதுகிட்டே தூங்கி இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நினைச்சு பாப்பா. அவளுக்கு மனசே தாங்காது. போகும்போது எப்படியாவது அவங்கள ஒரு தடவை பாக்கலான்னு அங்க இருந்து கிளம்பி போவா. ஆனா மேன்ஷனுக்கு வெளியில நம்ம ஹீரோவோட ஆளுங்க ஹீரோயினை விட மாட்டாங்க. சிட்டிக்குள்ள எல்லாம் போக கூடாது, அது பாதுகாப்பு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த முகமுடி போட்ட ஆளுங்க எல்லாம் சிட்டிக்குள்ளதானே சுத்திட்டு இருக்காங்க. அது ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஆளுங்களுக்கும் நல்லாவே தெரியும். உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான் அசிஸ்டன்ட். ஆனா அவ கேட்க மாட்டா. பிடிவாதமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அரண்மனையில இருந்து வேகமா வெளியில வந்துட்டு இருப்பான். அப்ப லூக்கே வந்து நீங்க போனதுக்கு அப்புறம் ஃபெங்கு பெட்டாலியனை தரட்டணும்னு கூட இருக்க இன்னொருத்தன் சொன்னான்னு அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அடப்பாவிகளா, நான் இல்லாதப்ப ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க, அப்பெல்லாம் பண்ணா பெரிய புரட்சி பண்ண மாதிரி ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம், நானே இதை எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன், என் அப்பாவை எதிர்த்து கூட இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுவேன், இந்த விஷயத்துல யாருமே எனக்கு எதிராக செயல்பட முடியாதுன்ற மாதிரி லூக்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே வரும்போதுதான் இவனோட ஆளுங்க 2 பேரும் ஓடி வருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வாங்கன்னு நம்ம இளவரசன் கிட்ட வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த 3 குட்டி பசங்களும் வண்டியில போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க லைட்டா வண்டியை விட்டு எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சிட்டியை விட்டு போகக்கூடிய கேட்டை நெருங்கிட்டு இருக்கும் அந்த வண்டி. அவங்க உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மருந்து வாங்க போறோம்னு கூட்டிட்டு போயிட்டு எங்களை என்ன இங்க இருந்து வெளியில கூட்டி போறியான்னு லிங்கு கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. டேய் சும்மா இருங்கடா, உங்க மாஸ்டர் தான்டா உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொன்னா, அவளே எதிரி நாட்டுல தங்கி இருக்கா, உங்களை வச்சு யாராவது அவளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்கடா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா, அவளுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க கேக்குற மாதிரி தெரியல. அவங்க ஒரு பிளான போட்டு வண்டியில இருந்து எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க மாஸ்டர் தேடி. லிங்குக்கு தான் பாவம் பெரிய தலைவலியா போயிடும். அதுல ஒரு குட்டி பையனும் ஓடலான்னு பாப்பான். ஆனா அவனை மடக்கி பிடிச்சிருவாங்க. லிங்கு தான் அந்த 2 பசங்களையும் மறுபடியும் அந்த சிட்டிக்குள்ள தேடிக்கிட்டே ஓடிட்டு இருப்பா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு கூட இவங்க ஓடினது தெரிஞ்சு போச்சு போல. அவ ஒரு பக்கம் ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் தேடிக்கிட்டே போவா. ஆனாலும் அவங்கள ஆளவே காணோம். ஓடி ஓடி அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிருவா. அவ மாஸ்டர்னு ஓடி வந்து இவளை கட்டிப்பிடிப்பா. ஏண்டா பெரிய தலைவலிய குடுக்குறீங்க, உங்களை எல்லாம் லிங்கு பின்னாடி தானே போக சொன்னேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு போட்டு திட்டிட்டு இருப்பா. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு இவளை விட்டு போக மனசு இல்ல. எங்களை அனாதையா விட்டுறாதீங்க, நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம்னு தான் அழுதுட்டு இருப்பா அந்த குட்டி பொண்ணும். அப்ப லிங்கோ ஓடி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. லிங்கோட அசிஸ்டன்ட் இன்னொரு குட்டி பையனை புடிச்சிட்டு வந்துருவா. ஆனா அந்த 3 பேர்ல ஒரு பையனை மட்டும் காணோம். அவனோட பேரு ஃபாங்கு. ஃபாங்குங்கன்னா அவன் காணாம போயிட்டான். லிங்கு நான் போய் தேடுவேன்றவா. இல்ல வேணா நானே போய் பார்த்து கூட்டிட்டு வரேன், நீ இந்த 2 பேரையும் பாத்துக்கோன்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த சிட்டிக்குள்ள அவனை தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா எங்கேயுமே அவன் கிடைக்க மாட்டாங்க. எங்கடான்னு பார்த்தா அவனை இந்த முகமுடி போட்ட கும்பல் பிடிச்சு வச்சிருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் கூட்டத்துல தேடிட்டு இருந்தா இல்லையா, அவ கையில ஒரு துண்டு சீட்டை எவனோ நைஸ் நாப்ல நுழைச்சு விட்டு போயிருவான். அது யாருன்னு அவளுக்கே தெரியாது. அதை திறந்து பார்த்தா பக்கத்துல இருக்க ரிவர்ல ஒரு கப்பல் நிக்குது. அந்த கப்பலுக்கு வான்ற மாதிரி அது எழுதி இருக்கும்.